ஹாய் டு ஆல். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேலரி இன்னைக்கு வருது அப்படின்னாவே அந்த டே இல்லைன்னா நெக்ஸ்ட் டேலேயே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய சேலரி அப்படிங்கிற ஒரு விஷயம் காலியாயிருது. இன்னைக்கு நிறைய சோஷியல் மீடியாஸில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த மீமாக தான் இருக்குது. ஸோ சேலரி வந்து இன்னைக்கு கிரெடிட்டட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு 1 hour ஆர் 2 hours நம்மளுடைய இஎம்ஐஸ், ஹோம் ரெண்ட், க்ராசரிஸ்னு எல்லாத்துக்குமே நம்மளுடைய மணியை ஸ்ப்ளிட் பண்ணி ஆன்லைன்லேயே நம்ம சென்ட் பண்ணிடுறோம். பெண்டிங் இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு அமௌண்ட்டை தான் நம்ம கையில் வச்சுருக்கோம். அது அந்த மாதத்தினுடைய 10 நாள் 15 நாள் தாண்டுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் டேலிருந்து நம்ம அடுத்த சேலரி எப்படி வரும், எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு லைஃப்பை வந்து நம்ம லீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லையோ, நம்மளுடைய கிரெடிட்டும் சரி, நம்மளுடைய தேவைகளும் சரி அதிகமாகிக்கிட்டே இருக்குது. சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமையே போகுது. அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் பண்ணக்கூடிய மணி மிஸ்டேக்ஸ் தான் அதுக்கு காரணம். ஸோ அப்படி என்ன நம்மளுடைய ரியல் லைஃப்பில் நம்ம மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறோம், அதை நம்மளுடைய ரியல் லைஃபோட எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே கனெக்டடாக வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மணி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வரக்கூடிய 2026 உங்களுடைய சேவிங்ஸ் டபுள் ஆகிறதுக்கு இந்த மணி மிஸ்டேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இதை அவாய்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. ஸோ வாங்க அந்த மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலும் மிடில் கிளாஸ் மக்கள் நம்ம சேலரி வந்த அன்னைக்கு நம்மளுக்குள்ள மைண்டில் ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் ஒரு ஸ்டெபிலிட்டியில் வந்து நம்ம இருக்கிற மாதிரியான ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். சேலரி கிரெடிட் ஆகுது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20K வந்து ரிசீவ் ஆயிருச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னாவே நம்மளை கையிலேயே பிடிக்க முடியாது. என்ன வாங்கலாம், எப்போ வாங்கலாம், எந்த இடத்துக்கு நம்ம ஷாப்பிங் வந்து போகலாம், நம்ம லாஸ்ட் வீக் நம்மலாம் நம்மளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு நம்ம யோசிச்சு வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பொருட்கள் வாங்குறது மேலே தான் நம்மளுக்கு பெரும்பாலும் ஒரு நாட்டம் அப்படிங்கிறது வந்து போகும். ஒன்று பர்சனல் கேஷ் வாங்கணும்னு நம்ம நினைப்போம், ட்ரெஸ்ஸோ இல்லைன்னா ஆக்சசரிஸோ எனிதிங் நம்ம போகணும், ஒரு ஷாப்பிங் போகணும், வெளியே ஒரு அவுட்டிங் போகணும்னு நினைப்போம். ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கிராசரி ஐட்டம்ஸ் வாங்குறதுல இருந்து குழந்தைங்களுக்கு என்ன பார்த்து செய்யலாம் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம அப்படியே மைண்ட் வந்து நம்மளுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ பெரும்பாலும் நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மேஜரான மிஸ்டேக்ஸ் இதுதான். சேலரி கைக்கு வந்த உடனே நம்ம என்ன வாங்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை கண்டிப்பா நம்ம தவிர்த்துக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். அது இருந்துச்சு அப்படின்னா நம்மளால சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பண்ணவே முடியாது. பணம் பாட்டுக்கு ஒரு இடத்துல போயிட்டே இருக்கும், நம்ம கையில செலவாகிறதுக்கான கணக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கேஷ் ஃப்ளோ உருவாகிற மாதிரி நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் வந்து நம்ம பண்ணணும். எப்போவுமே ஒரு பணத்தை நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா அது திரும்ப நம்ம இடத்துல திரும்ப திரும்ப ஒரு பணத்தை வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம கிரியேட் வந்து நம்ம பண்ணணும். நிறைய பேர் பாருங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு பீப்புள் வந்து எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கோங்களேன். அவங்க பிஸ்னஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய பணத்துல நம்மளுக்கு அதை அப்படியே எடுத்துட்டு போய் வீட்டுக்காக செலவு பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாம அந்த கேஷை திரும்ப எப்படி நம்ம பிஸ்னஸ்க்குள்ள டெவலப் பண்றது, அடுத்து நம்ம உள்ள போட்டோம்னா ஒரு 10 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கா, அந்த 10 நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா எப்படி நம்மளுக்கு 100 ஆகும் அப்படிங்கிறத தான் யோசிப்பாங்க. இப்போ ஒரு சின்ன மளிகை கடையிலிருந்து ஒரு டீ கடையிலிருந்து எனிதிங் ஒரு கடையை வந்து ஒரு பிஸ்னஸ் பண்றவங்கள நம்ம ரியல் லைஃப்ல எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டா கூட இன்னைக்கு ஒரு 1000க்கு ஒரு சரக்கு இறக்கியிருக்காங்க அப்படின்னா ஒரு 1500 ரூபாய் அந்த நாள்ல வசூலாயிருக்கு அப்படின்னா அந்த 500க்கு கடையில என்ன பொருள் தீர்ந்திருக்கு, அந்த கடையில வேற என்ன நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுங்கிறத தான் யோசிப்பாங்க. ஓகே, கடையில் 1000 வந்துருச்சு, இந்த 1000 எடுத்து நம்ம போட்டுடலாம், 500 லாபம் அது நமக்கானது அப்படின்னு நம்ம எடுத்து பிரிச்சு வச்சோம் அப்படின்னா நம்மளால அந்த பணத்தை கேஷ் ஃப்ளோவை நம்மளால கிரியேட் பண்றதுக்கே வந்து முடியாது. ஸோ எப்போவுமே சேலரி வந்ததும் திங்ஸ் வாங்குறத விட அந்த பணத்தை எப்படி நம்ம வந்து பெருக வைக்கிறது, எப்படி நமக்கான ஒரு வேலையை செய்ய வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அது நம்மளுடைய சேவிங்ஸை டபுள் ஆக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். சம்பளம் வந்ததுமே மினிமம் ஒரு சின்ன அமௌண்ட்டாவது சேமிப்புக்காக நம்ம எடுத்து வைக்கணும். பட் நம்ம அந்த சேமிப்பை எடுத்து வைக்கிறதே வந்து கிடையாது. அது மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்கள் கையில் எவ்வளோ சேலரி வந்தாலும் சரி, மினிமம் ஒரு 100 ரூபாயாவது சேமிப்பாக தனியாக ஒரு பர்ஸில் அல்லது பீரோவில் எடுத்து வைக்கிறதுக்கு வந்து பழகுங்க.
இது உங்களுக்கு ஒரு ரெகுலர் ஹேபிட்டா மாறுச்சு அப்படின்னா உங்களுடைய சேவிங்ஸ் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ வந்து ஆகும். நம்ம சேலரி வந்த உடனே அந்த சேலரிய அப்படியே நம்ம வந்து கையில வச்சிருக்கோம். அதிலிருந்து நம்ம செலவு பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, கையில எண்ட் ஆஃப் த டே வந்து நம்மளுக்கு 0 தான் கையில இருக்கும். எந்த சேவிங்ஸுமே வந்து இருக்காது. இது ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா, அத நம்ம ரெகுலரா வந்து ஃபாலோ வந்து பண்றது வந்து கிடையாது. ஸோ உங்க கையில சேலரி வந்த உடனே கேஷ வந்து கையில வந்து எடுங்க. எடுத்துட்டு ஒரு ரூ. 100 தனியா வந்து எடுத்து வந்து வைங்க. அது உங்களுடைய சேவிங் ஹேபிட்ட இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் செகண்டரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்ல இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்காக வீட்ல இருக்கிறவங்க குடுக்கக்கூடிய மணியில ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட்ட தனியா ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து வந்து வைக்கிற ஒரு பழக்கத்த வந்து ஏற்படுத்திக்கோங்க. உதாரணமா உங்க கையில சேலரி வந்து ஒரு 30,000 உங்க ஹஸ்பண்ட் வாங்குறாங்க. ஒரு 10,000 உங்க வீட்டு தேவைகளுக்காக உங்க கையில உங்களுடைய ஹஸ்பண்ட் குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த 10,000க்கும் நம்ம என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்றத விட, முதல்ல அதிலிருந்து ஒரு 2,000 தனியா ஒரு சேவிங்ஸா வந்து எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு உங்களுடைய பட்ஜெட்ட வந்து பிளான் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2,000 இருக்கிறதா உங்களுக்கு எப்பவுமே ஒரு திங்கிங்கே வந்து வரவே கூடாது. எப்ப கேட்டாலும் கையில காசு வச்சு நான் வீட்டுக்கு தெரியாம, ஹஸ்பண்டுக்கு தெரியாம ஒரு 2,000 சேவ் பண்ணியிருக்கேன், 3,000 சேவ் பண்ணியிருக்கேன், 10,000 வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றத விட, அந்த 2,000 இல்ல அப்படின்னு நினைச்சுட்டு தனியா சேவ் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ 10,000க்கு அவங்க கணக்கு கேட்கறாங்க அப்படின்னா கூட, இல்ல நான் இத தனியா நான் சேவ் பண்றேன், இத செப்பரேட்டா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, கணக்கு கேட்கிறவங்க கிட்ட நீங்க என்ன எக்ஸ்பென்சஸ் கரெக்ட்டா வந்து பண்ணியிருக்கீங்களோ, அந்த 8,000 கரெக்ட்டா வந்து கணக்கு வந்து மெயின்டெயின் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ சேலரியில இருந்து வரக்கூடிய அமௌண்ட் தனி ஒரு சேவிங்ஸா இருக்கட்டும். இப்போ ஒரு 30,000 சேலரி வாங்கக்கூடிய ஒரு பெர்சன் மாசம் ஒரு 5,000 வந்து எடுத்து வைக்கிறாங்க. மீதி இருக்கிற 25,000க்கு தான் நீங்க பட்ஜெட் பிளான் பண்றீங்க. அந்த 15,000 உங்க ஹஸ்பண்ட் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறாரு. ஒரு 10,000 உங்களுடைய வீட்டு தேவைகளுக்காக ஒரு ஒய்ஃப் கிட்ட வந்து அவர் குடுக்குறாரு அப்படின்னா, அந்த 5,000 நம்ம சேவ் பண்றோமே, இந்த 10,000 நம்ம தனியா எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுக்காம, இதுல இருந்து ஒரு 2,000 தனியா எடுத்து வச்சுட்டு 8,000க்கு மட்டுமே உங்களுடைய பட்ஜெட்ட வந்து பிளான் வந்து நீங்க பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். இது யார் கையில இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் கையில வந்து இருக்கு. இத ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. மந்த்லி இன்கம் வாங்கக்கூடிய பர்சனுக்கு இது ஓகே. ஆனா நான் வார சம்பளம் வாங்குறேன் அல்லது தினசரி சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஃபேமிலிய வந்து ஆர்கனைஸ் பண்ணி நான் கொண்டு போறேன். நான் இதுல எப்படி வந்து நான் வந்து சேவ் பண்றது? அப்படிங்கிற ஒரு டவுட் நெறைய பேருக்கு இருக்கும். இன்னைக்கு வார சம்பளம் வாங்கக்கூடியவங்களா இருக்கீங்க அல்லது தினசரி சம்பளம் வாங்கக்கூடியவங்க வாரத்துக்கான ஒரு பட்ஜெட்ட வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எல்லா மாசமும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 வாரம் அப்படிங்கிறது வந்து வராது. ஒரு வாரம் நம்மளுக்கு சேர்ந்தும் வரும். 5 வாரம் ஒரு மாசத்துக்கு வருது அப்படின்னா, நீங்க எவ்ரி மந்த் உங்களுடைய பட்ஜெட் பிளான 5 வீக்ஸுக்கே வந்துட்டு ஒரு மாசத்துக்கு கணக்கு வந்து பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு 2,000 நீங்க செலவு பண்றதா பட்ஜெட் பிளான் பண்றதா வச்சுக்கலாம். அப்படி நீங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க 4 வாரத்துக்கு 8,000 எடுத்து வைக்கிறதா நீங்க பிளான் பண்ணுவீங்க. ஆனா, ஒரு மாசமுமே 5 வாரத்துக்கு நீங்க வந்து பிளான் பண்ணி 10,000 வந்து எடுத்து வந்து வைங்க. 4 வாரம் இருக்கிற பொழுது, அந்த 4 வாரத்துக்கு தேவையான 8,000 மட்டும் செலவு பண்ணிட்டு, 2,000 தனியா எடுத்து வைங்க. ஒருவேளை அந்த மாசத்துல 5 வாரம் வருது அப்படின்னா, அந்த ஒரு மாசம் மட்டும் நீங்க 5 வாரத்துக்கான செலவுகள வந்து பண்ணுங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு வாரம் 2,000 எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா, இந்த 4 வாரத்துக்கு 8,000 உங்கனால சேவ் பண்ணியிருக்கிறதுக்கு முடியும். ஸோ இந்த வார சம்பளத்துல இருந்து மட்டுமே நீங்க தனியா ஒரு வருஷத்துக்கு நீங்க 8,000 சேமிக்கிறீங்க அப்படின்னா, இது எல்லாமே வீட்ல இருக்க பெண்களுடைய ஒரு சிறு சேமிப்பு தான். ஸோ வார சம்பளம் வாங்கக்கூடிய பெர்சனா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய சேவிங்ஸ இந்த மாதிரி பிரிச்சு வந்து பிளான் பண்ணுங்க. உங்கனால தொடர்ந்தும் சேமிக்கிறதுக்கு வந்து முடியும். நிறைய சேமிக்கிறதுக்கும் வந்து முடியும். அண்ட் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய சொத்துக்கள். சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்ம உண்டியல்ல சில்லற காசு நம்ம சேமிக்கிறோம். வாரமானா ஒரு 1,000 சேமிக்கிறோம். மாசத்துக்கு ஒரு 5,000 சேமிக்கிறோம் அப்படிங்கிறது இல்ல. இந்த சேமிச்ச பணத்த நம்ம எந்த இடத்துல எப்படி ஒரு அசட்டா கிரியேட் பண்றது அப்படிங்கிறத தான் நம்ம யோசிப்போம். ஸோ மிடில் கிளாஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவா இருக்கக்கூடியது இந்த சொத்த வந்து கிரியேட் பண்றது தான். எங்களுடைய அம்மா, அப்பாக்கெல்லாம் சொத்து இருந்தது. அது நெறையா அவங்களுடைய அறியாமையினால இழந்துட்டாங்க.
ஸோ நாங்கள் வந்து எங்களுடைய குழந்தைகளுக்கு கொஞ்சமாவது சொத்து வந்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவா வந்து நடுத்தர மக்களுக்கு இருக்கும். குறைஞ்சபட்சம் நமக்கான ஒரு சின்ன சொந்த வீடு கட்டணும், ஒரு சின்ன கார் நம்மளுக்கு வாங்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தொழிலை வந்து நான் அமைச்சுக்கணும், நான் யார்கிட்டயும் வேலைக்காக இனிமேல் போய் நிற்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்குமான ஒரு காமனான ஒரு ட்ரீம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த விதத்துல நீங்க உங்களுடைய வெல்த்தை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய அசட்ஸை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சேவிங்ஸை இந்த மாதிரி எல்லாம் பிரிச்சு வந்து பண்ணுங்க. அது நிறைய விதத்துல ஹெல்ப் பண்ணும். மோஸ்ட்லி சேவிங்ஸ் வந்து பண்ணக்கூடியவங்க அந்த சேவிங்ஸை எப்படி அசட்டா கிரியேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாசம் 5000 வந்து நம்ம சேவிங்ஸ் பண்றோம் அப்படின்னா அந்த 5000த்தை ஒரு ஏல சீட்டாவோ இல்லை கோல்டு சிட்டாவோ வந்து போடுவாங்க. ஒன்று கேஷா ஒரு 2 இயர்ஸ்ல உங்க கையில மொத்தமா சேர்ந்து நிற்கும். இல்லை அப்படின்னா ஒரு 1 இயர் 11 மந்த்ல ஒரு கோல்டு சிட்டா வந்து போடும்போது ஒரு பவுனோ அரை பவுனோ 5 பவுனோ நம்ம கையில கோல்டா வந்து சேவிங்ஸா வந்து நம்மளுக்கு நிற்கும். ஸோ நீங்க மாசம் மாசம் சேவ் பண்ண அமௌண்ட்டை ஒரு வருஷத்துல உங்களுடைய அசட்டா நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றவங்க தங்கத்துல மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. சில பேர் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் அந்த பணத்தை சேர்த்து வச்சு ஒரு இடத்துல ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேர்ல ஒரு லேண்ட் வாங்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு அசட்டை கிரியேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய அசட்டை ஒரே இடத்துல மட்டும் கிரியேட் பண்ணாம நிறைய இடங்கள்ல பிரிச்சு பண்றது அப்படிங்கிறது தான் ஒரு பெஸ்டான ஆப்ஷன். நிறைய பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் பண்ணுவாங்க. ஒரே இடத்துல என்னைக்குமே ஒரே பிஸ்னஸை மட்டுமே அவங்க நம்பி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல எப்படியும் அப் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது வந்து வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்மளால அதுக்கு ஒரு பேக்கப் வந்து நம்மளுக்கு இருக்காது, ஒரு சோர்சஸ் வந்து நம்மளுக்கு இருக்காது. அதுவே நம்மளுடைய அசட்ஸை ஒரு 2-3 இடத்துல நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஒரு 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 சேவிங்ஸ் பண்ணி நீங்க ஒரு லேண்ட் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே நேரத்துல இன்னொரு பக்கம் நீங்க ஒரு 5 பவுன் 10 பவுன் நகையும் சேர்த்திருக்கீங்க. இப்போ ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க அந்த லேண்ட்ல ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்க கையில ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 லட்சமோ 25 லட்சமோ கையில இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் வந்து பிளான் பண்றீங்க. பட் உங்களுக்கு அடிஷ்னலா அமௌண்ட் தேவைப்படும் போது உங்க கையில கேஷும் இருக்காது. உங்களுடைய ஒரே ஒரு அசட்டா இருக்கக்கூடிய லேண்ட்லயும் நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து பண்றீங்க. இதுவே நீங்க ஜுவல்லும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜுவல்ல சேலோ பிளட்ஜோ நீங்க பண்ணி உங்களுடைய ட்ரீம் ஹவுஸை வந்து பில் பண்றதுக்கு வந்து முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கணும், லேண்டுக்கு மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாம ஒரு 5000 நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல 3000 ஒரு லேண்டுக்கும் ஒரு 2000 என்ன பண்ணலாம் ஒரு கோல்டுக்கும் நீங்க பண்ணியிருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அப்படி எப்படியெல்லாம் நம்ம அசட்ஸை வந்து பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அசட்டை கிரியேட் பண்ணும்போது உங்களுடைய டோட்டல் ஆஃப் அமௌண்ட் இது வந்து நீங்க அமௌண்ட்டை வந்து நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க மாசம் ஒரு 5000 சேவ் பண்றீங்க, இல்லை ஒரு வருஷத்துக்கு நீங்க 1 லட்சம் சேவ் பண்றீங்க, 5 லட்சம் சேவ் பண்றீங்க அப்படிங்கிறது உங்களுடைய ஓன் விருப்பம். ஸோ இதுல வந்துட்டு ஒரு 20% ஆஃப் அமௌண்ட்டை கோல்டுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்க. ஸோ நீங்க இயர்லி என்ன பண்ணலாம், ஒரு 5 lakhs சேவ் பண்றதா வச்சுக்கலாம் அப்ராக்சிமெண்டா. இதுல வைக்கிறீங்க அப்படின்னா இந்த 5 லட்சத்துல இருந்து 20% ஆஃப் அமௌண்ட்டை கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எடுத்து வைங்க. அண்ட் 50% ஆஃப் அமௌண்ட்டை லேண்டுக்காக நீங்க எடுத்து வைக்கலாம். அண்ட் 10% ஆஃப் அமௌண்ட்டை உங்க கையில கேஷா வந்து லிக்விடா வந்து வச்சுக்கோங்க. எனி எமர்ஜென்சி அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா வந்து இருக்கும். அண்ட் 20% ஆஃப் அமௌண்ட்டை ஷேர்ஸ்ல வந்து நீங்க போடலாம். ஸோ இது எல்லாமே அதுக்கான ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டே இருக்கும். நீங்க 100% அமௌண்ட்டை ஒரே இடத்துல கோல்டு வாங்குறீங்க, இல்லை ஒரே இடத்துல லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேக்கப் சோர்சஸை வந்து கிரியேட் வந்து நீங்க பண்ணாது. இப்போ இது 1 இயர்ல இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது விலை ஏறும்போது கோல்டுல இருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். ஒரு 5%ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும், ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ லேண்ட் வேல்யூல இருந்து ஒரு 10% ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கேஷுக்கு ரொம்ப மினிமமா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஒரு 2% ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஷேர்ஸ்ல வந்து போகும்போது ஒரு 12% ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா இதை எல்லாமே நீங்க டோட்டல் பண்ணும்போது கிட்டத்தட்ட
29% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா கோல்டுல மட்டுமே வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த 5% அமௌண்ட் மட்டும்தான் இந்த 5 லேக்ஸுக்கு மொத்தமா உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அசட்ஸை தனித்தனியா பிரிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்க. அது ரொம்பவே சேஃபா இருக்கும். அடுத்த மிஸ்டேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தேவையான ஒரு பணம். அது என்ன பணம் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது, எதுக்கும் எக்ஸஸா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துல நம்ம நெறைய பணத்த வந்து எடுத்துட்டு போவோம். ஆனா, அந்த பணம் நம்மளுக்கு அங்க தேவையே இருக்காது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஷாப்பிங் போறதா வச்சுக்கலாம். இப்போ நீங்க ஒரு ஃபேமிலி ஃபங்ஷன்ஸ் இருக்கு. இதுக்காக நீங்க ஷாப்பிங் பண்றதுக்காக போறீங்க அப்படின்னா, எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் வந்து வச்சிருப்பீங்க. ஒரு சாரி எடுக்கணும்னா ஒரு 3000க்குள்ள நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு பட்ஜெட் எல்லாருக்கும் வச்சிருப்போம். இப்ப நம்ம கையில கொண்டு போகும்போது ஒரு 10K வந்து கொண்டு போறதா வச்சுக்கலாம். இந்த 10Kக்கு நீங்க பட்ஜெட் பிளான் பண்ணிட்டு இந்த 10Kவ எடுத்து வைப்பீங்க. ஆனா அதே பர்ஸ்ல அடிஷனலா இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 5000 தனியா வந்து நம்ம எடுத்து வைப்போம். எதுக்கும் தேவைப்பட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பட்ஜெட்குள்ள கிடைக்காது அப்படிங்கிறதுன்னு. இது நல்ல விஷயமா அப்படின்னா நல்லதுதான். ஆனா இந்த 5Kவ நீங்க தனியா செப்பரேட்டடா வச்சிருக்கீங்க. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு வாங்குறீங்கன்னா அது நல்ல விஷயம். ஆனா இந்த மொத்தத்தையும் எடுத்துட்டு நான் 15,000 நான் எடுத்துட்டு போறேன். எவ்வளோ வருதோ அத அங்க போய் பார்த்துக்கலாம். அத அங்க போய் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க எடுத்து நீங்க குடுக்குற ஆர்வத்துல, நீங்க சந்தோஷமா ஒரு பொருள வாங்குற ஒரு மைண்ட்ல நம்ம கையில இருந்து எவ்வளோ பணம் செலவாகுது அப்படிங்கிறதே தெரியாம டக்கு டக்குன்னு எடுத்து குடுத்துட்டே இருப்போம். நம்ம வீட்டுக்கு வந்து எங்க, எதுக்கு, எப்போ, எவ்வளோ அமௌண்ட் நம்ம குடுத்துருக்கோம்னு கணக்கு பார்த்தோம்னா, நோட்லயும் ஒரு பென்ல எழுதின ஒரு அக்கவுண்ட் மட்டும் தான் இருக்கும். கேஷ் வந்து இருக்காது. அது பேப்பர்ல ரிட்டனா தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இது எமர்ஜென்சிக்காக இருக்கட்டும்னு நினைச்சு செப்பரேட் பண்ணி எடுத்து வைக்கிறது நல்லது. ஆனா இந்த பட்ஜெட்ல கொண்டு வந்துராதீங்க. இந்த 10,000த்துக்குள்ள மட்டும் உங்களுடைய ஷாப்பிங்க நீங்க வந்து பண்ணும்போது, இது இல்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ள வந்து இருக்கணும். அப்பதான் இந்த 10,000த்த எப்படி 8,000மா குறைக்கிறதுங்கிறது உங்களுக்கு மைண்ட்ல வரும். அதுதான் இருக்கே பார்த்துக்கலாம். ஒரு 3000 சாரி பார்க்க வந்த இடத்துல ஒரு 6,000த்துக்கு பார்க்குறோம். அது அடிஷனல் பேக்கப் இருக்கே அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்து நம்மளுக்கு வந்துரும். ஸோ தேவையான இடத்துக்கு தேவையான பணத்த மட்டும் எடுத்துட்டு போங்க. அது உங்களுடைய சேவிங்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய எக்ஸ்பென்சஸ கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த 6 முக்கியமான மிஸ்டேக்ஸ நீங்க இந்த லாஸ்ட் ஒரு 1 1/2 மந்த்ஸ்ல நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கம்மிங் ஜான்வரியிலிருந்து உங்கனால கண்டிப்பா ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபினான்சியல் ஸ்ட்ரக்சர உங்கனால ஃபேமிலியா ஃபாலோ பண்றதுக்கு வந்து முடியும். இது கண்டிப்பா உங்களுடைய அசெட்டையும் கிரியேட் பண்ணும், வெல்த்த கிரியேஷன் பண்ணும், உங்களுடைய மணிய டபுள் பண்ணி குடுக்குறதுக்கும், உங்களுடைய சேவிங்ஸ இன்கிரீஸ் பண்றதுக்கும் ரொம்ப 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 சப்போர்ட்டிவா வந்து இருக்கும். இது எஃபெக்ட்டான மெத்தடும் கூட. ஸோ இது எல்லாத்தையுமே கண்டிப்பா உங்களுடைய லைஃப்ல வந்து ஃபாலோ பண்ணுங்க. இதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மேஜரான மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸ்ல பார்க்கலாம். பாய்.